Hello students, welcome to Inspirational Maths. இப்போ நம்ம exercise 2.5ல third sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, which one of the points 10 minus 8i 11 plus 6i is closer to 1 plus i. இதுல எந்த பாயிண்ட் வந்து 1 plus i கிட்ட இருக்குது அப்படி கேக்குறாங்க. சோ அப்ப இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதுல எது வந்து கம்மியா இருக்குதோ அதுதான் இந்த பாயிண்ட்க்கு கிட்ட இருக்குது அப்படினு அர்த்தம். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம், இந்த பாயிண்ட வந்து நம்ம a அப்படினு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட வந்து a ன்னு எடுத்துக்கிறோம். சோ அப்ப a ஓட வேல்யூ பாருங்க. a என்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1 plus i b. b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கு? இது b, இது c. ஓகேங்களா? b ஓட வேல்யூ 10 minus 8i. next c. c ஓட பாயிண்ட் வேல்யூ என்ன பாருங்க, 11 plus 6i. ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க, a க்கும் b க்கும் டிஸ்டன்ஸ், b க்கும் c க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப ab மாடுலஸ் ஆஃப் ab கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் ab கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் b minus a அதான் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் எப்பவுமே. சோ b வேல்யூ என்ன பாருங்க, 10 minus 8i minus a வேல்யூ 1 plus i. இப்போ இது சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். என்ன கிடைக்குது பாருங்க, 10 minus 1 9. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் i வந்துரும். சோ minus 8i minus i என்ன கிடைக்கும், minus 9i. ஓகேங்களா? மாடுலஸ் இருந்துச்சுன்னா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், root of 9 9s are 81 plus 9 9s are 81. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, 81 plus 81 root 162 கிடைச்சிருக்கு. இத அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் a க்கும் b க்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ a க்கும் c க்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ இங்க என்ன இருக்கு, c இருக்கு. c வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் போடணும். சோ c வேல்யூ என்ன பாருங்க, 11 plus 6i minus a வேல்யூ என்ன பாருங்க, 1 plus i. ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். 11ல 1 சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா 10 plus 6i இங்க minus i. அப்ப என்ன கிடைக்கும், 6iல ஒரே சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா plus 5i. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ரூட் எடுங்க. 10 10s are 100 plus 5 5s are 25. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ரூட் 125. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ பாருங்க, இங்க 162 இருக்கு, 125 இருக்கு. எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, 125. சோ 125 னா a பக்கத்துல என்ன இருக்கு, c. சோ a ல இருந்து பக்கத்துல இருக்க வேல்யூ வந்து c. சோ இப்போ என்ன ஆன்சர் நமக்கு, 1 plus i க்கு closer to 11 plus 6i. ஓகேங்களா? 11 plus 6i is closer to 1 plus i. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம fourth one பார்க்க போறோம். இப்போ fourth one பாத்தீங்கன்னா modulus of z equal to 3 ன்னு கொடுத்துட்டாங்க. So show that இத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, 3 வேல்யூஸ் கொடுத்திருந்தாலே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணேன்னா யூஸ் பண்ணா லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். சோ லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் ரூல் என்ன, modulus of z1 minus modulus of z2 modulus போடணும். is less than or equal to modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா லோயர் பவுண்ட் and அப்பர் பவுண்ட். ஓகேங்களா? சோ இதான் யூஸ் பண்ண போறோம் நம்ம. சோ இதுல z1 அப்படின்றது இந்த z, z2ன்றது இந்த வேல்யூஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், z2 ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ modulus of z1 அப்ப என்ன கிடைக்குங்க, modulus of z minus z2 வேல்யூ என்ன பாருங்க, 6 minus 8i. ஓகேங்களா? இங்க ஒரு ஹோல் மாடுலஸ், நடுவுல மைனஸ் சிம்பல் வரதுனால ஹோல் மாடுலஸ் வரும். is less than or equal to modulus of இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம், z plus 6 minus 8i. ஓகேங்களா? is less than or equal to modulus of z1 தான் நம்ம z ன்னு எடுத்துக்கிறோம், plus modulus of z2 வேல்யூ என்ன, 6
minus 8i. ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ண வேண்டியதான். மாடுலஸ் ஆஃப் z, மாடுலஸ் z வேல்யூ என்ன? 3. ஸோ அப்போ இங்கே 3 மைனஸ் மாடுலஸில் வேல்யூஸ் என்ன பண்ணுவோம்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணோன்னா 6 6 36 ப்ளஸ் 8 8 64 ஹோல் மாடுலஸ் is less than or equal to. இந்த வேல்யூஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரூஃப்ல அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். is less than or equal to மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு அதே மாதிரி ரூட் ஆஃப் 6 6 36 ப்ளஸ் 8 8 64. ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 100. 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. ஓகேங்களா? less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to 3 plus இங்கே அதுதான் பாருங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 100. 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. ஸோ 3 minus 10 என்ன கிடைக்கும்? minus 7. minus 1க்கு modulus எடுத்தோம்னா 7 is less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 30. ஸோ இப்போ இந்த வேல்யூ பாருங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். செயின்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் சம் பார்த்துடலாம். ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா இஃப் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோர்த் சம் பார்த்தோம்னா அதே சேம் மாடல் தான். லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அதே ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? லோயர் பவுண்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 is less than or equal to modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே z கொடுத்துருக்காங்க, இங்கே z ஸ்கொயர் இருக்கு. ஸோ modulus of z வேல்யூ 1, அதாவது modulus of z equal to 1 அப்படின்னா modulus of z ஸ்கொயர் என்னதான் கிடைக்கும்? நமக்கு அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு z1 வேல்யூ z ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். z2 வேல்யூ -3. அப்போ என்ன வர பாருங்க? மாடுலஸ் ஆஃப் z1க்கு பதில் நம்ம என்ன போடணும்? நம்ம z ஸ்கொயர் இருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 வேல்யூ என்ன இருக்காங்க? -3. ஸோ மாடுலஸ் ஆஃப் -3 is less than or equal to மாடுலஸ் ஆஃப் இந்த வேல்யூ அப்படியே எடுக்கிறோம். z square minus 3 is less than or equal to modulus of z1 value z square. So modulus of z square plus modulus of z2 value minus 3. அவ்வளோதான். இப்போ அப்படியே பாருங்க. modulus of z ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ இப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1. modulus of இதோட வேல்யூ 1. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். modulus of -3 என்ன ஆகிடும்? +3 is less than or equal to modulus of z square minus 3 is less than or equal to modulus of z value 1 ஸ்கொயர் பண்ணோம் அதே 1 தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ப்ளஸ் modulus of -3 ஓட வேல்யூ 3. 1 minus 3 என்ன வரும்? -2. -2க்கு modulus எடுத்தோம்னா 2 is less than or equal to modulus of z square minus 3 is less than or equal to 1 plus 3 4. ஸோ நமக்கு ஷோ தட் வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். செயின்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th ஒன்றும் பார்த்துடலாம். இப்போ இதுவும் சேம் அதே மாடல் தான். இஃப் மாடுலஸ் ஆஃப் z equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஷோ தட் இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z1 minus modulus of z2 modulus is less than or equal to modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஓகேங்களா? இப்போ இதில் z1 ஓட வேல்யூ தான் z, z2 வேல்யூ 6 plus 8i. நமக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை z எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே z2ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க? modulus of z minus z2 வேல்யூ பாருங்க 6 plus 8i
less than or equal to modulus of இந்த வேல்யூ அப்படியே எடுக்கணும் z plus 6 plus 8i is less than or equal to modulus of z1 க்கு பதிலா modulus of z plus modulus of z2 க்கு பதிலா modulus of 6 plus 8i. இப்போ அப்ளை பண்ணுங்க. modulus of z வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 கொடுத்திருக்காங்க. so modulus of 2 இதுக்கு பதிலா minus. so இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் root of 6 6 are 36 8 8 are 64 is less than or equal to modulus of z plus 6 plus 8i is less than or equal to modulus of z value 2. so இதுக்கு root value கண்டுபிடிச்சோம்னா root of 36 plus 64. ஓகேங்களா? இப்போ பாருங்க modulus of 2 minus ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 100 100 root எடுத்தோம்னா வரும் 10 is less than or equal to modulus of z plus 6 plus 8i is less than or equal to 2 plus ரெண்டையும் ஆட் பண்ணா 10 100 100 root எடுத்தோம்னா 10. ஓகேங்களா? so 2 minus 10 என்ன வரும் minus 8. so modulus எடுத்தோம்னா என்ன வந்துரும் plus 8 சேஞ்ச் ஆயிடும். is less than or equal to modulus of z plus 6 plus 8i is less than or equal to 2 plus 10 12. இப்போ क्वेश्चन கம்பேர் பண்ணுங்க. show that value நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஈக்குவலா இருக்குங்களா? சோ அவ்வளவுதான். hence proof. ஓகேங்களா? 7th ஒன் பார்க்கலாம். இப்போ modulus of z1 modulus of z2 modulus of z3 வேல்யூ கொடுத்திருக்காங்க. modulus of z1 plus z2 plus z3 வேல்யூ கொடுத்திருக்காங்க. இத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன நம்ம கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா modulus of z1 equal to 1 கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடுல மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப என்ன கிடைக்கும் modulus of z1 square equal to 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1. modulus of z square எப்படி எழுதலாம் z1 bar னு எழுதலாம். so equal to 1. அப்ப z1 equal to என்ன கிடைக்கும் 1 divided by z1 bar. similarly இதே போல z2 கண்டுபிடிப்போம். z2 வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 கொடுத்திருக்காங்க. அப்ப 2 square 4 divided by z2 bar. அதே மாதிரி z3 3 ஓட வேல்யூ z3 வேல்யூ 3 கொடுத்திருக்காங்க. 3 square 9 divided by z3 bar. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க modulus of z1 plus z2 plus z3 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க அப்ளை பண்ணோம்னா z1 வேல்யூ 1 by z1 bar. z2 வேல்யூ 4 divided by z2 bar. z3 வேல்யூ 9 divided by z3 bar equal to 1. இப்போ simplify. denominator பாருங்க z1 bar z2 bar z3 bar இருக்கு. so காமனா அந்த வேல்யூ எழுதிக்கிறோம். காமனா denominatorல z1 bar z2 bar z3 bar எழுதிக்கிறோம். இப்போ numerator simplify பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. denominatorல z1 bar இருக்கு. அப்ப z1 bar வந்து விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டையும் எழுதிக்கணும். அப்ப z2 bar z3 bar plus next 4 இருக்கிறதுனால 4 போட்டுக்கிறோம். அது கீழே z2 bar இருக்கு. அப்ப அதை விட்டுறணும். அப்ப என்ன எழுதணும் z1 bar z3 bar. next அங்க என்ன இருக்கு 9 போட்டுக்கிறோம். 3 விட்டுறோம் 3 bar இருக்கிறதுனால. so z1 bar z2 bar மட்டும் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இந்த modulus equal to 1. இப்போ எல்லாத்துக்கும் பார் இருக்கிறதுனால சேர்த்து காமனா எழுதிட்டு ஒரே ஒரு பார் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே பார் வர்றதுனால நம்ம சேர்த்து காமனா என்ன பண்ணிக்கலாம் பார் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க modulus of z2 z3 plus 4 z1 z3 plus 9 z1 z2 divided by z1 z2 z3 சேர்த்து எல்லாத்துலயும் பார் இருக்கிறதுனால காமனா போட்டுக்கிறோம் equal to 1. next modulus of z வேல்யூ modulus of z bar வேல்யூ எப்பயுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த மாடுலஸ் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்துடலாம். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க modulus அதாவது இந்த பாரை நம்ம எடுத்துடலாம். so modulus of z2 z3 plus 4
Z1 Z3 plus 9 Z1 Z2 divided by Z1 Z2 Z3 equal to 1. இப்போ இந்த denominator ஒன்ஸ் என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, modulus of Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 equal to modulus of Z1 Z2 Z3 வரும். இப்போ இதை தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ modulus of Z1 modulus of Z2 modulus of Z3 பிரிச்சுக்கலாம். modulus of Z1 value 1, Z2 value 2, Z3 value 3. ஸோ ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்குது 6. நமக்கு என்ன கிடைச்சிச்சு பாருங்க, modulus of Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 equal to 6. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க.